அஞ்சலியோட முழு சுயரபம் வெளியே தெரிஞ்சு, அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அஞ்சலியை அடித்து விரட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த அஞ்சலி எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்தையுமே ஆட்டைய போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணா. அஞ்சலியை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துமே கூட மறுபடியும் கார்த்திக் கூட இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க இல்லையா? அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த நம்ம இலக்கியம் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு அஞ்சலியோட நிலைமை அதோ கதி ஆயிருக்கும். கார்த்திக்குக்கும் அடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் வாழ்ந்திருக்கும். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் பண்ண காரியத்தால் எல்லாமே தப்பு தப்பாகவே முடிஞ்சுது. அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப நல்லவ மாதிரியே கார்த்திக் கிட்ட நாடகம் போட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மொத்தமாக வந்து முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டா. ஒரு பக்கம் கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு விரட்டினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி இப்படி அடிப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. இத்தனை நாளாக நம்ம கௌதமும் இலக்கியாவும் எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கேட்கவே இல்லை. உண்மையிலே இந்த அளவுக்கு ஒரு முட்டாள் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காரே நம்ம கார்த்திக் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வடிகட்டின முட்டாள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அஞ்சலி வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கார்த்திக்கோட பேரில் இருக்க அந்த கம்பெனியை முதல்ல தான் பேருக்கு எழுதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, அதாவது பேரையே தன்னோட பேருக்கு மாற்றுறாங்க, அதாவது அந்த கம்பெனி பேரையே மாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து சீக்கிரமாக இந்த சொத்தை எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு அஞ்சலி ட்ரை பண்ணுவாள். ஒரு பக்கம் கௌதம், இலக்கியா, ஜானகி 3 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கார்த்திக் மீட் பண்ணி பேசுகிறாரு. அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலியை பற்றி புட்டு புட்டு வச்சாங்க. அதே மாதிரி அஞ்சலி போகிற போக்கு இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் தெரிய வருது. அதாவது அஞ்சலியை மலை போல் நம்புறதுனால மட்டுமே தான் அஞ்சலி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கா அப்படின்னே சொல்லணும். ஆனால் சீக்கிரமாக எல்லாமே மாறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு அஞ்சலியை இப்போது கழுத்தை பிடிச்சி அந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. ஏன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் இந்த ஒரு விஷயத்தை இப்படியே விடக்கூடாது, சீக்கிரமாக அஞ்சலி பற்றின உண்மைகளை நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக்கு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போ மொத்தமாக முடிச்சுட்டு இங்கிருந்து வந்து போதுன்னா அஞ்சலியை வந்து விரட்டுறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்துருக்கோம், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம், உண்மையிலேயே இப்படிலாம் இருந்திருக்கவே கூடாது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான பயத்தில் இருந்துகிட்ருக்காரு. அதாவது ரொம்ப பதட்டத்தில் ரொம்ப இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனையே விரட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ண போகிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.